ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னாலும், பேஸ்கெட் வேணும்னாலும் இன்ஸ்டா ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கூடம். இந்த சஷ்டிக்காக நான் வந்துட்டு போட்டிருக்கிறது. இது வந்துட்டு நான் பேட்டன் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த க்ரீன் வயரில் வந்துட்டு நம்ம கூடையை பின்னிட்டு அதுக்கப்புறம் போடணும். இந்த பேட்டன் நான் கூடையிலே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பேப்பரில் போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நான் போட்டு காமிச்சிட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா 20 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 5.5 அடி. 5.5 அடியில் ஒரு வயர் எடுத்து இப்போ நம்ம அடிபாகம் வந்துட்டு போடலாம். கட்டில் இருக்கிற ஒரு வயரையும் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா 5.5 அடி ஒயரை, அதை அடிபாகத்துக்காக நான் கொஞ்சம் ஒயர் வந்துட்டு விட போகிறேன். 10 வரைக்கும் வச்சுட்டு அதோடு வந்துட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். 8 லைன் தான் நான் வந்துட்டு போட போகிறேன். ஸோ நீங்கள் 9 லைனாக போட்டுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஏன்னா 8 லைன்றப்ப அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ 10 சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சுட்டு அதிலிருந்து இந்த ஒயர் 2ஆக மடித்தோம் இல்லையா, அது மடிகிற இடத்துல இப்படி பிடிச்சி மடிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5.5 அடி ஒயரு. இது பார்த்திங்கன்னா கட்டில் இருக்கிற ஒயரு. அளந்த ஒயர் பள்ளமாக 2ஆவதாக இருக்கணும். கட்டில் இருக்கிற ஒயர் சைனிங்காக முதல்ல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த லூப்புக்கு மேலே அதை மாட்டி விட்டுறலாம். மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கணும், அதை விட்டுட்டு 2ஆவது பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயரை மேலே எடுத்து வைக்கணும். மாட்டினதுலேயும் அதே மாதிரி அளந்த ஒயர் பள்ளமாக இருக்கும், அதை எடுத்து அந்த லூப்புக்குள்ள உள்ள விட்டுட்டு 4 ஒயரையும் இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்துடும். இப்போ மொதல் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அது ஹைட் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு அதிகமாக இருக்குது, அது இழுத்துக்கிட்டே வந்திங்கன்னா எந்த ஒயர் அப்படின்றது தெரியும். கீழே இருக்கிற ஒயர் தான். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போவுமே கொஞ்சம் பத்தாமல் இருக்குது பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சைடில் ஒயர் அதிகமாகவும் இன்னொரு சைடில் ஒயர் பத்தாமலும் போகும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒயர் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ அடிபாக சைடில் நம்ம ஒரு 10 சென்டிமீட்டர் கம்மி பண்ணி அளந்தோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லணும். 2 சைட்லேயும் அளந்ததுலேருந்து 10 சென்டிமீட்டர் கம்மியாக ஒயர் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது 10 வரைக்கும். அதனால இதில் நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் இந்த கட்டில் இருக்கிற ஒயரில் மீதி இருக்கிற 19 ஒயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிடணும். மொத்தம் 20 கட் ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 5.5 அடியில். இப்படி 2ஆக மடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4-5 ஒயர் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பின்ன ஆரம்பிச்சிடலாம். இப்போ 5.5 அடி ஒயரை இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் அப்படியே முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு கிளிப் இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த சிலையில் ஏத்தி தாத்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி சரி பண்ணி சமமாக வச்சுட்டு அப்படியே 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஒயரையும் எடுத்து சரிசமமாக வச்சு மடித்து நம்ம லூப் மாதிரி வச்சு போடுறப்ப நம்மளுக்கு அடிபாகம் போடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி ஒரு 4-5 ஒயர் எடுத்து சரிசமமாக வச்சு மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பின்னிடலாம். இப்போ மொதல் ஒயர் பின்னியாச்சு. இப்போ 2ஆவது ஒயருக்கு இந்த கட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இந்த மேல் ஒயருக்கு கீழே வச்சிங்கனாவே ஒரு லூப் மாதிரி வரும். அடுத்தது 2ஆவது ஒயரு 2ஆக மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே மாட்டி விட்டுறணும். மாட்டினதுக்கப்புறம் கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து வச்சுட்டு மாட்டினதில் பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்து அந்த லூப்புக்குள்ள உள்ள விடணும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை மட்டும் நம்ம இழுத்தோம் அப்படின்னம்னா இந்த ஒயர் முடிச்சு டைட் ஆகிக்கும். இப்போ நம்ம 2ஆவது ஒயர் ஹைட்டு செக் பண்ணணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருக்கிற ஒயர் எதுன்னு இழுத்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிற ஒயர் தான். அதையும் நம்ம ஹைட்டு செக் பண்ணிடலாம். இப்போ நான் லூஸ் பண்ணி விட்டு ட்ரை பண்ணேன், கரெக்டாக இருக்குது பாருங்கள். 3ஆவது முடிச்சு அதே மாதிரி இந்த ஒயருக்கு கீழே அப்படியே வச்சோம்னா ஒரு லூப் மாதிரி வரும். 3ஆவது ஒயர் எடுத்து அப்படியே மாட்டி விட்டுட்டு கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து வச்சுட்டு மாட்டினதில் சைனிங்காக இருக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு 2ஆவது பள்ளமாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த லூப்பில் உள்ளே விடணும். இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த 3ஆவது ஒயரையும் நம்ம ஹைட் செக் பண்ணணும். இப்போவும் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறது இழுத்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிற ஒயர் தான். அதை கொஞ்சம் லைட்டாக மேலே தள்ளி விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இழுத்து டைட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி ஹைட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம 20 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி நம்ம ஹைட் செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த கட்டில் இருக்கிற ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். 2 சைடில் இருக்கிறதையும் இப்படி சரிசமமாக வச்சுட்டு இந்த முடிகிற இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நான் மதுரையிலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது.
அடிபாகத்தில் வந்துட்டு மொதல் லைன் வந்துட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ மேலே 4 லைனு கீழே 4 லைன் போட்டுக்கோங்க. நான் 3 லைன் தான் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா அடிபாகம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு வேணும். இதில் வந்து திக்காக இருக்க முடியும் ஒயர் பத்தாதோன்னு நினச்சிட்டு நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் எடுத்து அளந்துக்கலாம். அடிபாகத்தில் வரிசை எடுத்து அளந்து இந்த மாதிரி முடிகிற இடத்துல மடிச்சுக்கலாம். கட்டில் இருக்கிற ஒயர் இதுக்கப்புறம் பள்ளமாக தான் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பின்னணும். அளந்தது வந்து சைனிங்காக மேலேயும், கட்டில் இருக்கிற ஒயர் பள்ளமாக கீழே இருக்கிற மாதிரி 2ஆக மடித்து லூப் மாதிரி வச்சுக்கலாம். மேலே போகிற ஒயரை எடுத்து அந்த லூப்பை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து வச்சதுக்கப்புறம் சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு இந்த கட்டில் இருக்கிற ஒயரை இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி ஒயரை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அது வந்து கம்மியாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒயர் ஜாயின் பண்ணுறப்பவும் இதே மாதிரி தான். நம்ம அடிபாகத்தில் ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அப்போவும் இதே மாதிரி அந்த 10 சென்டிமீட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ கரெக்டாக இருக்குது. 2வது முடிச்சுக்கு இப்போ இந்த ஒயருக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் தூரம் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி வச்சோம்னாவே லூப் மாதிரி வந்துடும். கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை இந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணோம். இப்போ 3வது முடிச்சுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒயருக்கு கீழே வச்சுட்டா லூப் மாதிரி வந்துடும். 3வது ஒயர் எடுத்து அந்த லூப்பில் சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின ஒயர் எடுத்து அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாட்டை வந்து டைட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் இந்த லைனை வந்து ஃபுல்லாக பின்னணும். லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் வந்துட்டு தெரியும். ஏன்னா நான் வேறு கலரில் வந்துட்டு பின்னலை, அதனால நான் லைன் அடிபாகத்தில் லைனை வந்துட்டு பின்னிட்டேன். மேலே வந்துட்டு 3 லைன், கீழே 4 லைன் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பின்னணும். இப்போ இந்த லைனை ஃபுல்லாக பின்னிட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம அந்த லாஸ்ட்டாக பின்னிருக்கோம் இல்லையா, இந்த லைனை அளந்து நம்ம கட் பண்ணணும். இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை அளந்து கட் பண்ணணும். இது வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 3 முடிச்சு உங்களுக்கு வந்து பின்னி காமிச்சிருந்தேன். இந்த 2வது லைனில் 20 முடிச்சுமே நான் வந்துட்டு பின்னி முடிச்சிட்டேன். இப்போ பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அளந்து நம்ம கட்டில் இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துட்டு வந்து இதோட கட் பண்ணி விட்டுக்குங்க. சுருக்கத்தோட கட் பண்ணிங்கன்னா ஒன்று அதிகமாக போயிடும், இல்லைன்னா கம்மியாக போயிடும். இப்போ இந்த முடிச்சுக்கு மேலே வந்துட்டு ஒரு லைன் போட்டாச்சு. இந்த முடிச்சுக்கு கீழே ஒரு லைன் எப்படி போடுறதுன்றதை வந்து பார்க்கலாம். அடிபாகத்தை திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அளந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனுக்கும் முடிக்கிறப்ப இந்த ஒயரை அளந்து கட் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து இருக்கிற முடிச்சு இல்லாத ஒயரை எடுத்து தான் நம்ம அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து நம்ம கட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து சரிசமமாக வச்சுட்டு இந்த முடிகிற இடத்துல இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். லூப் மாதிரி மடிச்சுக்கணும். கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மேலே போகிற ஒயர் எடுத்து அந்த லூப்பில் சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணி விட்டுறணும். இப்போ அதே மாதிரி அளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண ஒயர் கரெக்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி 2வது முடிச்சு எப்படியோ அதே மாதிரி மேலே போகிற 2வது ஒயர் எடுத்து அந்த லூப்பில் சுற்றி நம்ம போடணும். இதுக்கு கீழே எப்படி நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான் கட்டில் இருக்கிற ஒயரை லூப் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக போடணும். இப்போ இந்த 3 நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இது வரைக்கும் போட்டுட்டு அந்த முடிச்சுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, அந்த ஒயரை அளந்து கட் பண்ணணும். இதே மாதிரி அடிபாகம் ஃபுல்லுமே நான் முடிச்சிட்டேன். இந்த முடிச்சுக்கு மேலே 3 லைனு, கீழே 3 லைன் அந்த மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் 7 லைனு. இப்போ 8வது லைன் வந்துட்டு நான் போட போகிறேன். 8வது வரிசை போடுறதுக்கு எந்த சைடில் இருந்து வேணுனாலும் நம்ம அளந்துக்கலாம். ஆனால் நீங்கள் 8 லைன் போட்டுட்டு 9வது லைன் வந்து இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு ஆரம்பிச்சுக்குங்க. கீழே எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி ஒரு ஒயர் எடுத்து அளந்துட்டு அடிபாக சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து அளந்துட்டு முடிச்ச போட்டுட்டு அதே மாதிரி ஹைட்டு செக் பண்ணுங்கள். நம்ம போட்டது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அது அளவுக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி முடிச்ச டைட் பண்ணிக்கலாம். இப்போ 8வது லைன் வந்துட்டு நான் போடுறேன். அதே மாதிரி 2வது ஒயர் வந்து 2வது முடிச்சு வந்து போட்டாச்சு. இப்போ இந்த லைன் ஃபுல்லுமே 8வது லைன் இது வரைக்கும் நான் பின்னிட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இதை அளந்து கட் பண்ணணுமா அப்படியே பின்னணுமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ 8 லைன் போட்டு 8வது லைனையுமே இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல நம்ம முடிப்போம். 20வது முடிச்சு வந்துட்டு நான் போடுறேன் 8வது லைனில். இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளந்து கட் பண்ணுவோம். அது ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்காக. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணாமல் அந்த கட்டில் இருக்கிற ஒயரை அப்படியே நம்ம அடுத்த அடிபாக லைனில் இருக்கிற ஒயரில் வந்து பின்ன ஆரம்பிச்சிடணும். இப்படி பின்னுறப்ப வந்துட்டு
புதுசாக கூட பின்னுறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டுருக்கும். இப்போ இந்த இடத்துல மூளை திருப்பியாச்சு. மூளை திருப்புறதுக்கு இந்த இடம் முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் மூளை திருப்புறது. அதுக்கு கீழே இருக்கிற எல்லா கேப்பும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ அடிபாகத்துல இருந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கிறோம். இப்போ மேலே பின்னுறோம் இல்லையா, ஹைட் ஏற்றுறதுக்கு இப்போ 2வது முடிச்சு 3வது முடிச்சுன்ட்டு நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கூடை வந்துட்டு இது எப்படி பின்னுறதுன்றது தான். இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கட்டில் இருக்கிற வயரை வச்சு இப்போ நான் பின்னிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ அடிபாகத்தில் 7 வயர்லேயும் பின்னியாச்சு. அடுத்தது 20 வயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரையும் நம்ம வந்து பின்ன ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி வந்துட்டு பின்னணும். இப்போ 2வது அந்த மூளை திருப்புற இடம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். அதுவும் இதே தான். வயரை வந்து நம்ம கட் பண்ணாமல் இதுக்கப்புறம் சுற்றி பின்னிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதில் வந்துட்டு ஏத்தியும் தாத்தியும் அந்த மாதிரி வரவே வராது. இங்கே ஒரு கார்னரு, இந்த 8வது லைனை கட் பண்ணாமல் அப்படியே பின்னது ஒரு கார்னரு. அடுத்தது இந்த சைடில் 7 வயர்லேயும் முடிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து 20 வயர் இருக்கு இல்லையா, அந்த இதில் கட் வயரில் வந்துட்டு நான் முடிச்சு போடுறேன். அதில் முடிச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரும். ஏன்னா அடிபாகத்துலேயும் அந்த 20 வயர் இருக்கு இல்லையா, கட் வயரையும் பின்னுறப்ப தான் அந்த முக்கோணம் மாதிரி வரும். அந்த மூளை தான் வந்துட்டு நம்ம திருப்புறதுன்றதை வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்கும். அதுக்கு கீழே எல்லாமே பாக்ஸாக தான் வந்துட்டு இருக்கும். இப்போ இதே மாதிரி கூட ஃபுல்லுமே நம்ம கட்டில் இருக்கிற வயரை வச்சு சுற்றி பின்னணும், அவ்வளோதான். ஒரு வயர் கூட விடாமல் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி 2 சைட்லேயும் இந்த மூளை திருப்பி இருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 2 முக்கோணம் வரும். இந்த 2 சைடில் வந்த முக்கோணம் இந்த 2 சைட்லேயுமே வரும் அடிபாகத்தில். இப்போ இந்த முடிச்சு போட்டோம் இல்லையா, இதை வந்துட்டு நம்ம பிரித்து விட்டுறலாம். இனி இது வந்து தேவையில்லை. இதே மாதிரி கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு வயர் கூட விடாமல் பின்னிக்கிட்டே வரணும். 2 லைன் 3 லைன் அந்த மாதிரி கூடைய கொஞ்சம் பின்னுனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 2 லைன் வரைக்கும் பின்னி காமிச்சிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கார்னர் திருப்புறது, இங்கே ஒரு கார்னர் திருப்புறது, 4 சைட்லேயுமே நான் கார்னர் திருப்பி ஒரு 4-5 லைன் வந்துட்டு நான் போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தி தாத்தி அந்த மாதிரி வரவே வராது. ஏன்னா லேடர் நாட் நம்ம போட வேண்டியதில்லை. இதே மாதிரி சுற்றி நம்ம பின்னிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஈஸியாக வந்துட்டு இந்த கூடையை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் இடையில வந்து கலர் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பின்னிக்கலாம். இதே மாதிரி கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் வந்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த கலர் வந்துட்டு ரொம்ப சூப்பரான கலர், மிலிட்ரி கலர்னு சொல்லுவாங்க, ஆர்மி கலர். இப்போ நான் கூடையை ஃபுல்லுமே வந்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம பின்னுறதுல இந்த மாதிரி ஃபினிஷ் தான் வரும். ஏன்னா லேடர் நாட் போடாதனால இந்த இதில் வந்துட்டு ஒரு லைன் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்துட்டு 2வது கட்டு. ஏன்னா இந்த அளவுக்கே வந்துட்டு இந்த வயரில் 2 கட்டு வயர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ இது வந்து மடித்து சொருகணும். ஒரு லைன் விட்டுட்டு இன்னொரு லைன் விட்டு 3ஆவதாக இருக்கிற முடிச்சில் வந்துட்டு நம்ம சொருகணும். 1 2 3 அந்த உள்ள 3ஆவதாக இருக்கிற முடிச்சில் வந்துட்டு சொருகணும். எல்லா ஒயருக்கும் அதே கால்குலேஷன் தான். இங்கே வந்துட்டு ஒரு லைன் மேலே இருக்குது அப்படின்றனால 2வது ஒயர்லாம் இல்லையா, அதையும் 1 2 3 இந்த 3ஆவது முடிச்சில் வந்து சொருகணும். இதையும் 3ஆவது முடிச்சில் தான் சொருகணும். இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் வந்துட்டு அந்த 3ஆவது ஒயருக்குள்ளேயே வந்துட்டு 3ஆவது முடிச்சுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சொருகணும். சொருகிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அது கிளியராக புரியும். நான் இப்போ இந்த இது சொருகி காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி 3ஆவது முடிச்சில் இந்த ஒயர் ஃபுல்லுமே கூடையில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3ஆவது லைனில் எல்லா ஒயரையும் சொருகிட்டேன். மேலே இருக்கிற அந்த ஒரு லைனும் சரி, கீழே இருக்கிற லைனும் சரி, 3ஆவது ஒயரில் தான் சொருகியிருக்கேன். இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கட்டில் இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டது. இந்த எல்லா ஒயரையும் சொருகினதுக்கப்புறம் இதை லாஸ்ட்டாக வந்துட்டு சொருகுங்க. என்ன முடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதே லைனுக்குள்ளே வந்து சொருகுங்க. இப்போ நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். இதை நல்லா இழுத்தி டைட்டாக கீழே இழுத்து விட்டுட்டு அந்த கேப் இல்லாத மாதிரி ஒரு லைன் மடிஞ்சு உள்ளே போகிற மாதிரி உள்ளே சொருகி விட்டுறணும். அது லைனுக்கு கீழே இருக்கிற அடுத்தடுத்த முடிச்சில் அந்த ஒயர் ஃபுல்லுமே சொருக முடிகிற அளவுக்கு சொருகிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டில் இருக்கிற ஒயர் கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை வந்துட்டு சொருகணும். இந்த ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அதே லைன்லேருந்து நேராக இதில் வந்து சொருகி விடணும். இப்போ நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டில் இருக்கிற ஒயரை கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த முடிச்ச லைன்லேயே நான் வந்து சொருகிறேன். அதுக்கு நேராக இந்த மேலே தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த லைன்லேருந்து 3ஆவது லைனாக வர்றதில் தான் நான் சொருகிறேன். அப்போ தான் வந்துட்டு அது கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகி இருக்கும். இதே மாதிரி கூட ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம சொருகிடலாம்.
நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து மேலே இருக்கிற ஒரு லைனை வந்துட்டு கீழே வந்துட்டு போகிற அளவுக்கு இந்த கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கூட இழுத்து சொருகுனீங்கன்னா தான் நீட்டான ஃபினிஷிங்காக வரும். ஒரு இடத்துல நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து இழுத்து சொருகிட்டு ஒரு இடத்துல அப்படியே நீங்கள் சொருகுனீங்க அப்படின்னா கூட வந்துட்டு நெளி நெளியாக வந்துட்டு வரும், ஃபினிஷிங் கரெக்டாக வராது. இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து எல்லா லைனையும் வந்துட்டு சொருகிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால இழுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துட்டு இருக்கும். இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூடை எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நான் கூடைய ஃபுல்லுமே வந்துட்டு இந்த அளவுக்கு சொருகிட்டேன். சொருக முடியாத வயரை வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பார்டர் மாதிரி வர்றதுக்காக எல்லோவில் இந்த முடிச்சை சுற்றி சுற்றி வந்துட்டு எடுத்து வயர் வந்துட்டு சொருகியிருக்கேன் உள்ளேயே. இதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஓமுக்கு வந்துட்டு அந்த முடிச்சுக்கு மேலே மார்க் பண்ணி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மேலே அந்த வயர் வந்துட்டு ஒரு 13 அடி வயரை கட் பண்ணி அப்படியே வந்துட்டு நம்ம சுற்றணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்துட்டு கிளியராக தெரியும். இதே மாதிரி தான் ஓம் இம்க்கும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். ஃபுல்லுமே வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இது வயரில் வந்துட்டு எத்தனை அடி கட் பண்ணி எப்படி சுற்றணும், எந்த மாதிரி சுற்றினா நீட்டான ஃபினிஷிங் வரும் அப்படின்றத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக வந்துட்டு போடுறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.